सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सताम् वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम्। मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। யமதூதர்களுக்கும் விஷ்ணு தூதர்களுக்கும் இடையிலே ஒரு அழகான சம்வாதம். நமக்கு அதன் மூலமாக தர்மத்தினுடைய லட்சணங்கள், அடைய வேண்டிய இலக்கு, அதற்கு உண்டான இந்த உலகத்திலே நாம் மாற்ற வேண்டிய பணிகள், செய்ய வேண்டிய காரியம், இதெல்லாம் நமக்கு அழகாக யம தூதர்களால் விஷ்ணு தூதர்களுக்கு சொல்லப்படுவது நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம். அந்த வகையிலே ஒரு அழகான கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தி, அஜாமிலன் என்று சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தி, அந்த கதாபாத்திரத்தின் மூலமாக நமக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுக்க வருகிறார். இந்த கதாபாத்திரத்தினுடைய முக்கிய நோக்கம் போஷணம். அது ஞாபகம். இந்த 6வது ஸ்கந்தம் முழுக்க போஷணம், வளர்த்தல். மனதிலே ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவனுடைய ஸ்மரணத்தை தொடர்ந்து ஸ்மரித்துக் கொண்டே அந்த வளர்த்தல், அந்த போஷணம்தான் நம்மை மரண சம்சார சாகரத்திலிருந்து காப்பாற்றுகிறது. மிருத்யு சம்சார சாகராத்துங்கிறார் பகவான் கீதை. மரணஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த சம்சார சாகரத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவது நாம் சேர்த்த செல்வங்கள் கிடையாது, நம் கூட வாழக்கூடிய உறவுகள் கிடையாது, செய்யக்கூடிய தர்மங்கள் கிடையாது. தர்மம்னா பிரவர்த்தி தர்மம்.
நம்மை நம்முடைய சிறிய அகங்காரத்திலிருந்து நம்மை காக்கக்கூடியது இந்த ஸ்மரணம் தான். அதைத்தான் பார்க்க போறோம். இந்த கதாபாத்திரத்தின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய செய்தி. மனம் வாசனை ரூபமாக இருக்கக்கூடியது. அது திரும்ப திரும்ப நம்மை கரணத்திலும் காரியத்திலும் அபிமானம் வைத்து வெளி உலகத்திலே, எனக்கு அந்நியமான உலகத்திலே போய் விவகாரம் செய்ய தூண்டுகிறது. பிரபத்தி லட்சணமாக பிரபத்தியிலே போய் என்னை தூண்டுகிறது. புத்திர கலத்திர மித்திர தேக கேக அஸ்வ கஜ பசு வாகன யசஸ் என்னென்னலாம் உண்டோ இதெல்லாம் பாருங்கள். எவ்வளவு பெரிய ஒரு சம்சாரம் பாருங்கள். அதுல கொண்டு போய் நம்மை தள்ளி நம்முடைய உண்மையான சொரூபத்தை மறக்க அடிக்கிறார். நம்முடைய உண்மையான சொரூபத்தை நினைக்கவே விடாமல் செய்கிறார். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். எல்லா தர்மங்களையும் செய்யக்கூடிய நல்ல ஒரு குணவானாக இருக்கக்கூடிய குருவிற்கு, தேவர்களுக்கு, அதிதிகளுக்கு, எல்லோருக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் சேவகம் புரியக்கூடிய நல்ல ஒரு ஆத்மாவாக இருந்தும், பொறாமை குணம் இல்லாதவனாக இருந்தும், இதெல்லாம் பிரவൃத்தி, இதெல்லாம் பிரவൃத்தி தர்மம். இதெல்லாம் இருக்கிறதுனாலேயே நான் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானவன், உயர்ந்தவன். இதெல்லாம் என்னை மரண ஸ்வரூபத்திலிருந்து என்னை காப்பாற்றிவிடும் அப்படின்னு நாம் நினைத்தால் அது நம்முடைய அறியாமை. இவ்வளவு லட்சணங்களை கொண்ட அஜாமிலன் ஏன் பின்னே இடறினான்? எங்கே அவனுக்கு இடறுதல் என்பது ஏற்பட்டது? எங்கே அவனுடைய சிந்தனையிலிருந்தும் செயல்பாட்டிலிருந்தும் அவன் இடறினான்? ஏகதாசௌவனம் யாதஹ பித்ரு சந்தேஷ கிருத் விஜஹ ஆதாய தத ஆவ்ருத்தஹ फल पुष्प समित कुशान. एक समय, एकदा, ஒரு பொழுது, ஒரு நாள், இவன் நித்திய அனுஷ்டானம் செய்யக்கூடிய குலத்திலே பிறந்தான். அக்னிஹோத்திரமாக இருக்கட்டும், உபாசனையாக இருக்கட்டும், சந்தியாவந்தனமாக இருக்கட்டும், இந்த நித்திய அனுஷ்டானம் செய்யக்கூடிய குலத்திலே பிறந்தவன் நித்திய அக்னிஹோத்திரம் செய்வதற்கு தேவையான பொருள்களை வாங்குவதற்காக வீதிக்கு வருகிறான். அதே போல உபாசனை செய்வன் என்பதற்காக அதற்கு தேவையான திரவியங்கள் என்னென்ன உண்டோ அதை வாங்குவதற்காக வருகிறான். ஏகதா, ஒரு நாள், அசௌ த்விஜஹா, இந்த இருபிறப்பாக வயிற்றிலிருந்து பிறக்கக்கூடியது என்பது ஒரு பிறவி. அது பாவத்தினுடைய வெளிப்பாடு, பாவ புண்ணியத்தினுடைய மொத்த மூட்டை இந்த சரீரம். அது அப்படியே விட்டுட்டோம்னா அதுக்கு எந்த மேன்மையும் கிடையாது. அப்ப அந்த சரீரத்தை, உள்ள இருக்கக்கூடிய சரீரத்தை புனிதப்படுத்துவதற்குண்டான
நெறிதான் உபநயனம் செய்வித்தல் என்பது. உபநயனம் என்பது அதனுடைய முக்கியமான நோக்கமே உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு உண்டான காரியம். அங்கிருந்து அவனுடைய பிரயாணம் துவங்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அவன் சூத்ரன் தான். எந்த குலத்துல பிறந்திருந்தான், எவ்வளவு பெரிய இடத்துல பிறந்திருந்தான், இந்த மூட்டை தானே, பாவ மூட்டை தானே, அது புனிதமாக ஆக வேண்டும். உள்ள இருக்கக்கூடிய சரீரம் புனிதமாக ஆக வேண்டுமானால் அப்போ அந்த குழந்தைக்கு 7 வயதில் உபநயனம் என்கின்ற ஒரு சம்ஸ்காரத்தை செய்து வைக்கிறார்கள். அதிலிருந்து வேதம் படித்தல், குருவுக்கு பணிவிடை செய்தல், பிக்ஷை எடுத்து சாப்பிடுதல், சமிதாதானம் செய்தல், இதெல்லாம் அந்த பிரயாணத்துல நடக்கிற. எதற்காக? சூக்ஷ்ம சரீரம் அந்த கரணத்தை புனிதப்படுத்துவதற்கு உண்டான வேலை. அப்ப இங்க அந்த இருபிறப்பாளனாக இருக்கான். உபநயனம் ஆகிவிட்டது. இந்த உபநயனத்துக்கு பிறகு உண்டான என்னென்ன சம்ஸ்காரங்கள் உண்டோ அதையெல்லாம் செய்யக்கூடிய இடத்திலே இந்த த்விஜகா, த்வி என்றால் 2, ஜெய் என்றால் தோன்றி, 2வது பிறப்பு. முதல் பிறப்பு பிண்டத்தினுடைய பிறப்பு. 2வது பிறப்பு என்பது சம்ஸ்காரத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பிறப்பு. 3வது பிறப்பு வேதத்தை முறையாக கற்று அறிந்து கொள்வது. 4வது பிறப்பு தான் உண்மையான பிறப்பு. பிரம்மவித் பிராமணா, பிரம்மத்தை அறிந்து பிறப்பே இல்லாத பிறப்பை அடைவது. அந்த பிறப்பே இல்லாத பிறப்பை அடைவதற்கு தான் இந்த 3 பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சம்ஸ்காரத்தை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த த்விஜகா, இருபிறப்பாளன், அப்பா சொல்றார் பையனை கூப்பிட்டு, இந்த காரியத்துக்கு உண்டான அக்னி காரியத்துக்கு உண்டான உபாசனை காரியத்துக்கு உண்டான அர்க்கியத்துக்கு உண்டான பொருள்களை எல்லாம் வாங்கி கொண்டு வா என்று சொல்லி அனுப்புறான். பித்ரு சந்தேஷா. பித்ரு சந்தேஷம், சந்தேஷம் என்றால் அப்பா இடக்கூடிய கட்டளை. பித்ரு சந்தேஷம், அப்பா பையனுக்கு கட்டளை இடுறான். அதை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே செய்வதற்காக வனம் யாதகா, வனத்தை நோக்கி வருகிறான், காட்டை நோக்கி வருகிறான். அங்கே சமித்துகளை பருக்கிக் கொண்டு, தர்ப்பை புல்லை எடுத்துக்கொண்டு, புஷ்பங்களை சேகரித்துக் கொண்டு, பழங்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டு, இன்னும் என்னென்னலாம் காட்டுல திரவியங்கள் கிடைக்குமோ அத்தனையும், பல, புஷ்ப, சமித, குஷான், இவைகளை எல்லாம் இதெல்லாம் ஆதாய எடுத்துக்கொண்டு சம்பாதித்துக் கொண்டு, ததா வனாத், அந்த காட்டுல இருந்து ஆபிரதா திரும்பி வருகிறான். இப்ப இந்த நிலை வரைக்கும் அவன் தன்னுடைய முன்னாடி சொல்லப்பட்ட எல்லா நல்ல பண்புகளோடும் கூடியவனா இருக்கிறான். மனம் இங்க அங்க சிதறாமல் இருக்கிறது. தனக்கு அப்பா இட்ட கட்டளை ஞாபகத்துல இருக்கிறது. அதற்குண்டான வேலைகளை எல்லாம் அழகாக செய்கிறான். எல்லாம் அழகா நடக்கிறான். ஆனால் ததர்ஷ காமினம் கஞ்சித் சூத்ரம் சக புஜிஷ்யயா பீத்வா ச மதுமைரேயம் மதா கூர்ணித நேத்ரயா. வழியிலே வனத்திலிருந்து மெதுவாக சேரி பகுதியாக பிறகு கிராமங்கள் வழியாக நகரத்துக்கு வர வேண்டும். அப்போ கிராமத்திலே பார்க்கிறான், ஒவ்வொருவரும் வாழக்கூடிய வாழ்க்கை முறை. அதுல மைரேயம் பீத்வா,
மதுவை அருந்திக் கொண்டு, போதைப் பொருளை அருந்திக் கொண்டு, மத ஆகூர்ணித நேத்ரயா, அந்த கள் உள்ள போனதுனால, போதைப்பொருள் உள்ள போனதுனால மதம் கொண்டு, மதா கூர்ணித்த நேத்ரயா, கண்கள் எல்லாம் சுழன்று கொண்டு, தன் நிலைவை இழந்து, மயக்கத்திலே, போதை மயக்கத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். மத கூர்ணித்த நேத்ரயா புஜுஷ்யா சஹா, இப்ப என்னவென்றால் இந்த மாதிரியான நிறைய ஆடவர்களையும் பார்க்கிறான். அந்த ஆடவர்களுக்கு மதுவை கொடுத்து கொண்டு தானம் குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணையும் பார்க்கிறான். புஜுஷ்யா சஹா, அவளும் மது போதையிலே இருக்கிறார். அப்பேற்பட்ட காமினம், அழகான சொல் காமினம், காமவசப்பட்டவள், மற்றவர்களை காமவசத்திலே கிறங்கடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவள். யார் அவள்? கம் சித் சூத்ரம் ததர்ஷ, பிராமண க்ஷத்ரிய வைஷ்யன் இல்லாத சூத்ர குணம் படைத்த ஒரு பெண்ணையும் நிறைய ஆடவர்களையும் பார்க்கிறார். அவர்களுடைய உடம்பிலே வஸ்திரங்கள் இல்லை, அவர்களால் ஒரு நிலையிலே நிற்க முடியவில்லை, அவர்களுடைய பேச்சுக்களிலே தெளிவு இல்லை, செய்யக்கூடிய செயல்பாடுகளிலே ஒழுக்கம் இல்லை. நம்மை உலகம் உற்று நோக்குகின்றதே, நாம் இப்படி இருக்கிறோமே என்கின்ற சொல்லக்கூடிய மான அவமானத்தை பற்றி அவளுக்கு கவலை இல்லை, வெட்கம் இல்லை. எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் விளையாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் தன் நிலையை மறந்தவர்களாக, உலகத்தை மறந்து, தன் நிலையை மறந்து, தன் குடும்பத்தை மறந்து, இந்த ஒரு காட்சியை இவன் பார்க்கிறான். இவனுடைய மனதுக்குள்ளே அது ஈர்க்கப்படுகிறது. அதோட சேர்ந்து அந்த பெண்ணானவள் மக்களை பரவசப்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவள். உடம்பிலே நிறைய வாசனை திரவியங்களை எல்லாம் பூசிக்கொண்டு, முகத்திலும் சரி உடம்பிலும் சரி, மற்றவர்களுடைய மனதை கலங்கடிக்கக்கூடிய ஆற்றல். இப்போ அவனால் தான் எதற்காக காட்டிற்கு வந்தோமோ அந்த நினைவு என்பது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. தான் வனத்துக்கு வந்து சேகரித்த பொருள்கள் போய் உரியவர்களிடத்திலே கொண்டு சேர்க்கப்பட வேண்டுமே என்று சொல்லக்கூடிய ஸ்மரணம் போய்விட்டது. நமக்காக நம்முடைய தர்மங்கள் காத்து கொண்டிருக்கின்றதே, சமிதாதானம் காத்து கொண்டிருக்கின்றது, உபாசனை காத்து கொண்டிருக்கின்றது, பூஜைகள் காத்து கொண்டிருக்கின்றது, வேதங்களை ஓத வேண்டும், வேதங்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. நாம் நித்தியமாக ஆற்ற வேண்டிய குரு சேவா, ஈஸ்வர சேவா, பித்ரு மாத்ரு சேவா, அதிதி சேவா, இவைகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றது என்கின்ற எண்ணம்
அவனுடைய மனதிலே எழவில்லை. பால்ய விவாகம் நடந்து தன்னுடைய மனைவியானவள் தனக்காக காத்து கொண்டிருப்பாள் என்கின்ற அந்த உணர்வும் அவளுக்கு ஆற்ற வேண்டிய பணிவிடை அதுவும் மனதில் வரவில்லை. எல்லாம் மறந்து விட்டதாம். திருஷ்ட்வா தாம் காமம் மிலித்தேன பாகுணா பரிரம்பிதாம் ஜகாம கிருச்சயவசம் சகசைவ விமோகிதஹ. இந்த காட்சியெல்லாம் பார்த்த அஜாமிலனுக்கு விமோகம் என்பது அறிவிலே ஏற்படுகிறது. விமோகம்னா என்னது? அறிவு இருக்கு, ஆனால் செயல்படாமல் இருக்கின்றது. அதான் மோகம். விமோகம் விசேஷமான மோகம். அறிவு இருந்தும் அறிவானது செயல்படாமல் போய் எதெல்லாம் தனக்கு நன்மை கொடுக்காதோ அதையெல்லாம் சரி என்று சிந்திக்கக்கூடிய தன்மைதான் விமோகம். அப்ப நல்ல அறிவை இழந்து இருக்கக்கூடிய நிலை அஜாமிலனுடைய நிலை. விமோகிதா, விமோகம் அடைகிறான். எதனால? அவர்கள் ஒருவர் மற்றவரோட உறவாடுகின்ற காட்சி, அந்த பெண்ணும் ஒருவர் மற்றவரோட உறவாடுகின்ற காட்சி, இதெல்லாம் அவருடைய மனதை சிந்திக்க விடாமல் செய்கிறது, செயல்பட விடாமல் செய்கிறது. ஸ்தம்பித்து போய் நிற்கிறான். அந்த பெண்ணானவள் மற்ற ஆடவனோட ஆலிங்கனம் செய்து கொள்ளக்கூடிய காட்சியை பார். இவனுடைய மனதிலே சிந்திக்கக்கூடிய ஆற்றல் போய்விடுகிறது. மாறான மோகம் என்பது மனதிலே வருகிறது. அதனுடைய வெளிப்பாடு என்னடானா, எந்த நிலைக்கு போயிட்டானாம்? சுக மகர்ஷி சொல்றார், கிருச்சயவசம், கிருச்சயவசம் ஜகாம. காம வயப்பட்டவனாய், காமன் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி இடத்திலே ஈர்க்கப்பட்டவனாய் அதனுடைய வசத்திற்கு இவன் போய் கிருச்சயவசம் ஜகாம. பாருங்கள், ஒரு சாதாரணப்பட்டவன் இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டுக்குள்ளே போனால் நாம் யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்வோம். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை முறையே அப்படிதான் இருக்குன்னு போயிடும். ஆனால் உயர்ந்த குலத்திலே இறைவனுக்காகவே, இறைவனுக்கு சேவை செய்தே இறைவனை அடைவென்பதற்காகவே விரும்பி விரும்பி நிறைய புண்ணிய பலனை சேர்த்த, அதனால் கிடைத்த ஒரு பிறப்பு பிராமணிய பிறப்பு. இந்த குலத்திலே பிறந்தவன் எல்லா பண்புகளும், சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய எல்லா பண்புகளும் இருந்தும் ஒரு நொடி பொழுதிலே அவனுடைய மனம் வெளி உலகத்து விஷயத்தை பார்க்கும் போது அபகரிக்கப்படுகிறது. அதன்பால் போய் அவனுடைய மனம் ஈர்க்கப்படுகிறது. புத்தி இழந்தான், அதன் வசத்துக்கு போயிட்டான். இது எல்லோருக்கும் நடக்கக்கூடிய விதம். சங்கதோஷா பகவான் சொல்றார் கீதையில, ध्यायतो विषयान् पुंसः संगस्तेषुपजायते संगा संजायते कामः कामः क्रोधः विजायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहः स्मृति विभ्रमः स्मृति भ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् विनश्यति.
இரண்டாவது அத்தியாயத்திலே கடைசி பகுதியிலே இது வருகிறது. தியாயத்தோ விஷயான் பும்சா, விஷய பொருளை ஒருவன் தியானித்தால் அதனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது அப்படின்னா பகவான் சொல்லிட்டார், வினஷ்யதி, அழிந்து போகிறார். புத்தி நாசாத் வினஷ்யதி. பகுத்தறியக்கூடிய அறிவு போயிடும். அறிவு போச்சுன்னா அவன் அழிவை அடைகின்றான். புத்தி நாசாத் பிரணஷ்யதி. சரி, இவன் நீங்க கேட்கலாம், நம்முடைய மனதிலே கேள்வி வரலாம், அவனுடைய சுய புத்தி எங்க போனது? ஏதோ ஒரு விரும்பத்தகாத ஒரு பொருளை பார்க்கிறான், மனமானது மோகம் கொள்கிறது, அது வசத்துக்கு போய்விட்டான். அப்படியேவா போவது? உடனடியா புருஷார்த்தத்தின் மூலமாக முயற்சி எடுத்து ஓடி வந்திருக்க வேண்டாம்? ஏன் அவன் அவ்வாறு வரவில்லை? இதற்கு பதில் கொடுக்கிறார். ஸ்தம்பயன்னாத்மனாத்மானம் யாவத் சத்வம் யதாஸ்ருதம் ந ஷஷாக சமாதாத்தும் மனோமதனவேபிதம். யாவத் சத்துவம், சத்துவ குணத்தை எப்படியாவது நின்றுவிட வேண்டும், அந்த மன உறுதியை விட்டுவிடக்கூடாது, புத்தி பேதலித்து விடக்கூடாது, நான் எக்காரணத்தை கொண்டும் என்னை காமனிடத்திலே கொடுத்து விடக்கூடாது என்று யாவத் சத்துவம், எதுவரை தன்னால் முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி எடுத்து தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தன்னை உத்தாரணம் செய்து கொண்டு பார்க்கிறார். முயற்சி எடுத்து பார்க்கிறான், முயற்சி இல்லாமல் இல்லை. யாவத்த, எதுவரை, சத்துவம், எதுவரைக்கும் தன்னால் முடியுமோ நல்ல பண்புகளை எல்லாம் சொல்லி நல்ல தர்மங்களை எல்லாம் காமித்து தன்னால் எவ்வளவு முயற்சி எடுக்குமோ எடுத்தும் எந்த பலனும் கைகூடவில்லை. யதாஸ்ருதம், எது தனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ படிக்கப்பட்டதோ கேட்கப்பட்டதோ அந்த அறிவை கொண்டு, ஸ்ருதினாலே அறிவுதானே, எல்லா அறிவையும் பயன்படுத்தி தன்னைத்தானே இந்த ஒரு நிலையிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு எல்லா பிரயத்தனமும் பண்ணுகின்றான். யாவத் சத்துவம் யதா ஸ்ருதம் ஆத்மனா ஆத்மானம் ஸ்தம்பயன்னபி, தன்னைத்தானே முயற்சி எடுத்து ஸ்தம்பனம் அடக்கி கொண்ட போதிலும் கூட, தன்னைத்தானே அடக்கிக் கொண்டு ஸ்தம்பனம் செய்து கொண்டு தன்னைத்தானே அடக்கிக் கொண்ட போதும் கூட அறிவை பயன்படுத்துகிறான். முயற்சி எடுத்து தன்னைத்தானே எப்படியாவது இதில் விழுந்து விடக்கூடாது என்று முயற்சி எடுத்தும் கூட மதன வேபித்தும், மதனன் மத்தை போன்று மனதை கடையக்கூடிய மன்மதன் இருக்கின்றானே, அந்த மன்மதனுடைய வேபிதம், வேபிதம் என்றால் மத்தை போல கடையக்கூடிய தன்மை. மன்மதனானவன் ஆசையானது மனதிலே உட்கார்ந்து கொண்டு ஆட்டம் போடுகின்றது. அதனால் அந்த மன்மதனால் கடையப்பட்ட ஆட்டப்பட்ட இந்த ஜீவன் லேசா ஒரு கடைகிறான், அவ்வளவுதான். மனதை மன்மதன் மனதுக்குள்ளே அமர்ந்து கொண்டு லேச ஒரு வேபிதம் என்றால் ஆட்டுவது, வேப்பனம் என்றால் ஆட்டம், லேச மனதை ஒரு சிறு ஆட்டத்துக்கு உட்பட்டு சலனத்தை ஏற்படுத்தும்.
அதனுடைய வெளிப்பாடு என்ன? மனஹா சமாதாத்தும் ந சசாக. மனம் சமாதானம் அடையவில்லை. அவனுடைய மனமானது அடங்குவேனா என்று அமைதி இல்லா தன்மை அடைகிறது. அவனால் மனதை சமாதாத்தும், சமாதி மனதை ஒருநிலைப்படுத்துதல் என்பது முடியாமல் போய்விடுகிறது. சமாதாத்தும் ந சசாக. மனதை அடக்க முடியாதவன், அடக்கிக் கொள்ள முடியாதவனாய் அவன் அவஸ்தைப்படுகின்றான், கஷ்டப்படுகின்றான். மன்மதனுடைய லேச ஒரு அசை, அவ்வளவுதான். ஜீவன் எவ்வளவு முயன்றும் ஆத்மானம், ஆத்மனா ஆத்மானம், தன்னைத்தானே தன்னுடைய மனதை அடக்கிக் கொள்ள முடியாது. அதனால என்ன நடந்ததாம்? அதுக்கு பிறகு நடந்தது சொல்றார் பாருங்க. தன்னிமித்த ஸ்மரவ்யாஜ கிரக கிரஸ்தோ விசேதனஹ தாமேவ மனசா தியாயன் ஸ்வதர்மாத் பிரராமஹ. அதன் பிறகு ஏற்பட்டதுதான் எப்படி கவனச்சிதறல்களினாலே, கவனக்குறைவினாலே ஒரு பொருளை நாம் நம்முடைய பிடியிலிருந்து தளர்த்தினால் எப்படி வேகமாக அது புவியீர்ப்பு விசையினாலே ஈர்க்கப்பட்டு கீழே விழுகிறது. அதே போல நம்முடைய கவனச்சிதறல்கள், நான் கவனக்குறைவால் செய்துவிட்டேனே, என கவனக்குறை வந்துவிட்டதே, நான் தெரிஞ்சு செய்யவில்லையே என்று நாம் வருத்தப்பட்டால் ஒரு சிறு கவனக்குறைவு. இந்த கவனத்தை குறைவுபடும்படி செய்தது யாரு? மதனா, காமம், ஆசை. வேற யாரும் கிடையாது. நீங்க கேட்கலாம், எனக்கு ஏன் ஆசை வந்ததுடான்னா, எனக்கு ஏன் இந்த ஆசை வந்தது? ரெண்டு காரணம். ஒன்று, என் மனதில் இருக்கக்கூடிய வாசனா. மற்றொன்று விஷய சங்கா. என் மனதிலே வாசனைகள் இல்லை என்றால் விஷய சங்கமானது என்னை ஒரு விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அப்படியே ஏற்படுத்தினாலும் ஓடோடி வந்து விடுவேன், விலகி ஓடி வந்து விடுவேன். மனதிலே வாசனைகள் அதிகமாக இருந்தால் அல்லது கொஞ்சமாக இருந்தால் இந்திரியங்களின் மூலமாக இந்திரிய விஷயத்தை தொடுகின்ற நேரத்திலே அது கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது, மோகத்தை ஏற்படுத்துகிறது, புத்தியை செயல்பட விடாமல் செய்து விடுகிறது. அப்போ மனதில் இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் தான் தீர்மானம் செய்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை. மனதில் இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் தான் தீர்மானம் செய்கிறது. ஏன்னா எத்தனையோ பேர் பார்க்கிறோம். இப்ப நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பாருங்கள். எத்தனையோ இடத்திற்கு போகிறோம். போவதும் தெரியவில்லை, வருவதும் தெரியவில்லை. மனதிலே எந்த சம்ஸ்காரமும் பதிவாகல. எந்த அங்க இருக்கக்கூடிய விஷய வாசனை எதுவும் பதிவாக. சாப்பிட்டோம், உறவாடினோம், பார்த்தோம், ரசித்தோம், எல்லாம் செஞ்சோம். ஆனா எதுவுமே மனதுல நாம பதிவாகாமல் வந்துட்டோம். மனதை கலங்கடிக்காமல் வந்தோம். ஏண்டான்னா நம்முடைய மனதுல இந்த சம்ஸ்காரம் இல்லாத.
ஒருவேளை மனதிலே சம்ஸ்காரம் இருந்திருந்தது என்றால் அங்க போகும் நேரத்திலே அது உடனடியாக மனதை வந்து பற்றி கொள்கிறது. அப்போ என்ன பண்றோம்? இன்னும் நிறைய மோகத்துக்குண்டான விஷயங்களை மனதிலே சேர்த்து கொண்டு சம்ஸ்காரமாக சேர்த்து கொண்டு வரும். அதனுடைய வெளிப்பாடுதான் விதவிதமான பிறவி. இப்ப மனதிலே சம்ஸ்காரம் இல்லாமல் வெளியிலே ஒரு பொருளை பார்க்கின்ற நேரத்தில் எப்படி பார்க்கிறேன் என்றால் பொருளை பொருளா பார்க்கிறேன், அவ்வளவுதான். எவ்விதமான ஒரு சலனமும் இல்லாது என்னால் பொருளை பொருளா பார்க்கப்படுகிறது. ஆனா அந்த பொருளை வேறொரு ரூபமாக நான் பார்ப்பதற்கு காரணம் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வாசனை, அதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு. அந்த பொருளை நான் பார்க்கின்ற நேரத்திலே இது எனக்கு உகந்த பொருள், இது எனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய பொருள், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எல்லா நிறைவையும் கொடுக்க போகிறது, சந்தோஷத்தை கொடுக்க போகிறது என்று அதன்பால் ஒரு கற்பனையான எண்ணத்தை தோற்றுவிக்கிறேன் அல்லவா? அதுதான் புத்தி பேதத்துக்கு காரணம், விமோகத்திற்கு காரணம், பந்தத்துக்கு காரணம், சம்சாரத்திலே போய் நான் விழுவதற்கு அது காரணம். இப்ப இந்த மதனம், மதன வேபிதம், மதனன் என்று சொல்லக்கூடிய காமத்தினாலே ஆட்டப்பட்ட மனம் அந்த மனதோடு நான் உலகத்தை பார்க்கின்ற நேரத்திலே தன் நிமித்தா, அதன் காரணமாக அந்த மன்மதனால் ஆட்டப்பட்ட அதன் காரணமாக நான் பார்க்கிறேன். அவ்வாறு பார்க்கும்போது என்ன நடக்கின்றதாம்? ஸ்மரவ் வியாஜே கிரக, ஸ்மரணம் எண்ணமானது தொடர்ந்து அதன்பால் உற்பத்தி ஆகிறது. அந்த ஸ்மரணையினுடைய வெளிப்பாடுதான் மனதிலே சங்கல்பமாக ஆகி இந்த சங்கல்பத்திலிருந்துதான் காமம் உற்பத்தி ஆகிறது. காமத்துக்கு பிறகு வரிசையா அப்படியே போய் ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசா, புத்தி நாசாத் புனஷ்யதி. அது இங்க சொல்ற அதனுடைய வெளிப்பாடு என்னடான்னா கிரக கிரஸ்தா, அந்த மன்மதனானவன் ஒரு ஜீவனுடைய உடம்பை, இந்திரியங்களை, மனதை, பிராணனை, அறிவை கிரஸ்தா பிடித்து கொண்டு மோக கிரஸ்தா, இப்பேற்பட்ட அந்த மதனமாம் அவனுக்கு பெயர் கொடுக்கிறார் கிரக, ஒரு பிசாசு. போதும் என்று சொல்லக்கூடிய மனோநிலை இல்லாத பகவான் வந்து அடைமொழி கொடுக்கிறார். மகா அசனகா, மகா பாப்மா, இக வைரினம், 3 சொல்றார். இந்த காமத்துக்கு அவர் கொடுக்கிற டெபினிஷன் என்றால் மகா அசனகா, போதும் என்று சொல்லக்கூடிய மனோநிலை இந்த மதனத்துக்கு கிடையாது, காமத்துக்கு கிடையாது. மகா அசனம் என்றால் விழுங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது இந்த ஆசை. போதும், என் வாழ்க்கையில நான் எல்லாவற்றையும் அனுபவித்து ஆகிவிட்டது, இனிமேல் அனுபவிக்க இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை, நிறைவு அடைந்தேன். அது கர்மா இருந்தாலும் சரி, கர்ம பலனாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, உடைமையாக இருந்தாலும் சரி, அறிவாக இருந்தாலும் சரி, எல்லாம் போடும், நிறைவு அடைந்தேன், திருப்தி ஏற்படுமாடான மகா அசனகா. அசனம், மகா அசனம் என்றால் பெரிய மோகத்திலே கொண்டு தள்ளி இன்னும் 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 போரும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் இல்லாத
சாப்பிட்டு கொண்டே விழுங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய குணம். மகா பாப்மா, நம்மை மீண்டும் மீண்டும் பாபத்திலும் புண்ணியத்திலும் தள்ளக்கூடிய. இங்க பாப்மான்னு போட்டார். பாப்பம்னா என்னது? நம்மை சதா சர்வ காலமும் கவலையிலும் துன்பத்திலும் பயத்திலும் பந்தத்திலும் அதிர்வு அலைகளிலேயே உடலையும் மனதையும் வைத்திருப்பதுதான் பாபம். பாபாத்மானா நாம் என்ன, உடல் வியாதி வந்தால் பாபாத்மா அதல்ல. நம்முடைய மனதை எப்பொழுதுமே எல்லா நிலைகளிலும் மனதை தாபத்திலேயே வைத்திருக்கக்கூடிய பாபாத்மா. இந்த காமம் மனதுல இருக்கிற வரைக்கும் மனதுல தாபங்களுக்கு குறைவே இருக்காது. மன தாபம் அடங்குமாடான்? அடங்காது. பயத்தினால், பற்றுதலினால், கோபத்தினால், பொறாமையினால், ஆசையினால் எல்லாம் சேர்த்துக்கொள்ளும். என்னெல்லாம் உண்டோ எல்லா வகையிலும் இந்த மனம் எப்பொழுதுமே மகா அசனக மகா பாப்மா ஏன இக வைரினம். இந்த மனம்தான் நம்முடைய வைரி, எதிரி. பேர்பட்ட மனம் நம்மிடம் இருந்தால் அந்த மனம்தான் எதிரி மனம். நம்ம எதிரி வேற எங்கேயோ இருக்காரு நினைச்சுக்கிறோம். பகவான் சொல்றார், காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா மகா அசனஹா மகா பாப்மா வித்தி ஏன இக வைரினம். இப்பேற்பட்ட இந்த மன்மதன் அவனுடைய பிடியிலே நம்மை கொண்டு வந்து விடுகிறான். அவன் ஆட்டினால் நாம் ஆடிட்டு இருக்கோம். இதை நிறைவேற்றி என்றால் ஓடி போய் நிறைவேற்றி, இதை நிறைவேற்றாதே என்றால் அப்படியே சோம்பி கிடக்கும். அவனுடைய காமத்தினுடைய பிடியிலே இந்த ஜீவனானவன் தன்னை இழந்து விடுகின்றான். அதனுடைய வெளிப்பாடு என்ன? விச்சேதனஹா. பகவான் கீதையிலே சொன்னதை இங்க ஞாபகப்படுத்துறார். விச்சேதனம். யமதூதர்கள் சொல்கிறார்கள், சேத்தனம் என்றால், சேத்தஸ் என்றால் அறிவு, விச்சேதனஹா என்றால் விகத சேதஸ். பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அறிவு, சிந்தித்து பார்க்கக்கூடிய ஆற்றல், முடிவெடுக்கக்கூடிய தன்மை, தெளிவாக அறிந்து பார்க்கக்கூடிய அறிவு எல்லாம் அறிவை இழந்தவனாய். இப்ப அறிவை இழந்து விட்டான் என்பது எப்படி தெரியும்? தன் அறிவை இழந்தாய்விட்டான். முதல்ல தன்னுடைய குலத்தை மறந்து, குலம், குல ஆச்சாரம், குல தேவதா வழிபாடு அது மறக்கடிக்கப்படுகிறது. குல தெய்வ உபாசனா மறக்கடிக்கப்படுகிறது. தன் குலத்திலே உண்டான நித்திய அனுஷ்டானங்கள் மறந்து போய்விடுகிறது. அந்த குலத்திலே இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிவிடை, அந்த குலத்திலே பிறந்திருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு ஆற்ற வேண்டிய பணிவிடை, அந்த குலத்திலே நம்மை இந்த குலத்திலே தக்க வைத்து நமக்கு நல்ல பண்புகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்த குருமார்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிவிடை, அவர்களிடத்திலே போய் சேவகம் செய்து பெற வேண்டிய ஞானம், உயர்ந்த இலக்கை நோக்கி போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிவு, இறைவனை தொழ வேண்டும், இறைவனை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம், நல்ல பண்புகளோட நல்ல பண்புகளை எல்லாம் கைவரப்பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம், இவையெல்லாம்
முழுமையாக நம்மை விட்டு நீங்கி போய்விடுகிறது. இவனை விட்டு நீங்கி போயிட்டு விசேதனகா அறிவை இழந்தவனாய் தான் ஆட்ட வேண்டிய எல்லா விஷயங்களையும் மறந்து ஒரே ஒரு ஸ்மரணை மட்டும் மனதிலே வருகிறது. என்னடான்னா தாம் ஏவ மனசாத்யாயன் தாம் தாம் வேஷ்யம் அந்த வேஷியவே எந்த ஒரு வேஷியால் மனமானது அதிர்வலையோடன் கூடியதாக மாறியதோ விமோகம் அடைந்ததோ அந்த வேஷியவே மனம் தியாயன் சதா தியாயன் அவளை மட்டுமே மனம் நினைக்கிறான். இப்ப நமக்கு இந்த இடத்துல எதை வச்சுக்கணும்னா அர்த்த காமா இந்த ரெண்டையும் வச்சுக்கணும். ஏன்னா தர்மத்தினுடைய சிந்தனை தான் போயிடுது. உலகத்துல செய்ய வேண்டிய தர்மத்தினுடைய சிந்தனையும் போயிடுத்து. உண்மையான தர்மமா இருக்கக்கூடிய ஈஸ்வர சிந்தனம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ பிரவர்த்தி தர்மமும் போயிரும், நிவர்த்தி தர்மமும் மனசை விட்டு போயிடும். எந்த இடத்திலே மனம் போய் விழுகிறது? அர்த்த காமா. இந்த இடத்திலே செல்வம் என்று வருகின்ற நேரத்திலே வெறும் இது மட்டும் செல்வம் அல்ல, பணம் மட்டும் செல்வம் அல்ல. எதையெல்லாம் நமக்கு இன்பத்தை கொடுப்பதாக நினைக்கின்றோமோ, சந்தோஷத்தை கொடுப்பதாக நினைக்கின்றோமோ, அவை எல்லாமே செல்வங்கள் தான். அப்படி பார்க்கின்ற நேரத்திலே 16 செல்வங்கள் சொல்லப்படுகின்றது அல்லவா? அதன்பால் மனம் போகிறது, அதிடத்திலே மனம் போகிறது. புத்திர செல்வம், கலத்திர செல்வம், கேக செல்வம், தேக செல்வம், அஸ்வ கஜ வாகன ஐஸ்வர்ய யசஸ் எல்லா செல்வம் நினைக்கிறோம். அதன் பின்னால் மனம் போகிறது. அர்த்தம் என்றால் பொருள். இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையிலே மேலானவை, இதை அடையத்தான் இந்த உலகத்துக்கு நான் வந்தேன், இதை பெறுவதுதான் வாழ்க்கையின் லட்சியம். அதற்கு பின்னாடி மனம் ஓடுகிறது. எங்கே ஓட மனம் தயாராக இல்லை, தகுதி படைத்ததாக இல்லை. பிரவೃತ್ತಿ தர்மமாக இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு அற்ற வாழ்க்கைக்கு பின்னாடியோ, தியானம் செய்வேன்னு சொல்லக்கூடிய உபாசனைக்கு பின்னாடியோ, அல்லது ஸ்ரேயஸ் மார்க்கமா இருக்கக்கூடிய ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் என்று சொல்லக்கூடிய குரு சேவா, குரு சுஷ்ருஷா, குருவிடத்தை போய் ஸ்ரவணம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையோ நம்முடைய மனதுக்கு வருவதே கிடையாது. அதன்பால் நாட்டம் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப நாம் தொடர்ந்து இந்த அஜாமிலன் அந்த பெண்ணையே தியானம் செய்ததை போல நாமும் அர்த்தத்தையும் காமத்தையும் தொடர்ந்து தியானிக்கிறோம். அர்த்தமும் காமமும், காமம் என்றால் இன்பம், அர்த்தத்திலிருந்து வரக்கூடிய இன்பங்கள். செல்வம், செல்வத்திலிருந்து வரக்கூடிய இன்பம், இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு. அதை நோக்கியே மனம் ஓடி, அதை நோக்கியே மனம். இதுல என்ன ஆச்சரியம் என்னவென்றால், எந்த செல்வத்தை நாம் ரொம்ப கடினமாக உழைத்து ஈட்டினோமோ அந்த செல்வங்கள் நம்மிடம் வந்த போதும் அது பொருளாகத்தான் இருக்கிறது, ஜடமாகத்தான் இருக்கிறது. மற்றவரிடத்திலே இருந்த போதும் அது பொருளாகத்தான் இருக்கிறது, இருக்க போகிறது.
அந்த பொருளிடத்திலே எந்த மாற்றமும் இல்லை. நான் நேற்றைக்கு இவனிடம் இருந்தேன், இன்றைக்கு இவனிடம் போயிருக்கிறேன், ஆயினாலே நான் நல்ல கதியை அடைந்து விட்டேன் அப்படின்னு எந்த செல்வமும் சிந்திப்பது இல்லை. காரணம் அது ஜடம். தாழ்ந்தவனிடத்திலே இருந்ததனாலே தாழ்ந்தது என்றும், உயர்ந்த இடத்திலே வந்ததனாலே அது உயர்ந்ததாக ஆகிவிட்டதோ இல்லை. அது ஜடமாகத்தான் இருக்கிறது. இரண்டாவது என்னவென்றால், பொருள்கள் இங்கிருந்தே நம்முடைய உபயோகத்திற்காக எடுக்கப்படுகிறது, இங்கேயே உபயோகப்படுத்தப்படுகிறது, இங்கேயே அவற்றை நாம் விட்டு விட்டுத்தான் போக வேண்டும். நம்முடன் எந்த பொருள்களும் வருவது இல்லை. வரும் நேரத்திலும் எந்த பொருளோடும் நாம் வரவில்லை, போகும் நேரத்திலும் எந்த பொருளோடும் நாம் போவதில்லை. இருக்கும் காலத்திலும் நம்முடன் நிலையில்லாமல் இருக்கக்கூடியது பொருள்கள். எல்லா பொருளும் ஞாபகம் வச்சுக்கணும், மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கணும். எல்லா பொருளும் புத்திர கலத்திர மித்திர தேக கேக அஸ்வ கஜ யசா ஐஸ்வர்யா ஸ்ரீஹி கீர்த்தி எல்லாம் எல்லாம் பொருள். அதனால்தான் திருவள்ளுவர் ரொம்ப ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கார். வேதத்தையும் உபனிஷத்தையும் எடுத்து ரிசர்ச் பண்ணி குறைவான சொற்களை பயன்படுத்தி ஒரு அழகான பொருள் கொடுத்தார். உள்ளம் உடைமை உடைமை, பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். எவ்வளவு அழகான ஒரு பொருள். பொருள், பொருளை உடைமைங்கிற அர்த்த உலகத்தில் கூட எல்லாம் என்ன தவிர இருப்பது அத்தனையுமே பொருள்கள் தான். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சொல்றோம் அல்லவா, எனக்கு அந்நியமா இருக்கிறது அத்தனையும் ஆப்ஜெக்ட் தான், பொருள்கள் தான். அது உயிரோட கூடியவையாக இருந்தாலும் சரி, உயிர் அற்றதாக இருந்தாலும் நான் சப்ஜெக்ட். அப்போ எனக்கு அந்நியமா இருக்கக்கூடிய அத்தனையுமே பொருள்கள் என்றால், பொருள்களுடைய தர்மம் நிலை இல்லாதவை, நீங்கி விடுங்கிறார், நம்மை விட்டு நீங்கி. இதை நாம் கண்கூடாக பார்த்தும் கூட மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனுபவத்தை கேட்டு பார்த்து படித்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனுபவங்களை நாம் அனுபவித்தும் கூட மனம் திரும்ப திரும்ப எங்கே ஓடுகிறது? எப்படி இந்த வேஷியின் பின்னால் மனம் ஓடியது. நமக்கு புரிவதற்காக வேஷிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வரார். இந்த வேஷி யாரு? நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய காமம் தான் வேஷி. ஏன் வேஷியை நமக்கு இங்க உதாரணம் கொடுக்கிறாரான்னா, இந்த வேஷியினுடைய தர்மம் என்ன அப்படின்னு பார்த்தா, யார் தனக்கு சந்தோஷத்தை அதிகமாக கொடுக்கிறார்களோ அவர்கள் பின்னாடி அது போகும். செல்வத்தால் கேட்கக்கூடிய எல்லா பொருளையும் வாங்கி கொடுக்கக்கூடிய அதிகாரம் ஒருவனிடத்திலே இருந்தால் அவன் பின்னாடி, இவன் என்னுடன் இருக்கிறானே, பல வருட காலமாக இருக்கிறானே, அதனால இவன் தான் எனக்கு உரியவன் என்றெல்லாம் அது தங்குவதே இல்லை. யார் தனக்கு அதிகமாக இன்பத்தை கொடுக்கிறார்கள் என்று நினைக்கிறதோ அவர்கள் பின்ன. அப்போ என்னடான்னா, வியபிச்சரதி பாவம். வியபிச்சரதி பாவம் என்றால் மாறுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய எண்ணங்கள் உடைய, மாறுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய செயல்பாடு உடைய, மாறுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய பொருள்களை நாடக்கூடிய, மாறுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை நாடக்கூடிய,
மாறுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய சுகத்தை நாடக்கூடிய செயல்பாடுதான் வெபிச்சரதி பாவம். அது யாருடைய பாவம்? இந்த காமவயப்பட்ட மனதனுடைய பாவம். நீங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதை போல இருந்தால் இந்த மனம் நம்மளோட ஒட்டி கொண்டிருக்கு. இந்த மனம் சந்தோஷத்தை கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்றால் நம்மை தூக்கி அடிக்கிறது, வேற ஒன்றை நாடி ஓட ஆரம்பிக்கிறது. விதவிதமான மாற்றத்திலே, ரிஜோகுணத்திலே, தமோ குணத்திலே, சத்துவ குணத்திலே திரும்ப 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 கொண்டு போய் நம்மை பந்தப்படுத்தி காயப்படுத்தி நம்மை சதாசர்வ காலமும் இந்த அடிமையாகவே வியபிச்சரதி பாவத்திலேயே வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது இந்த மதன மனம், காமவயப்பட்ட மனம். அதனால்தான் நாம இலக்கு என்று பார்க்கும்போது இந்த மூன்றையும் இலக்கா வச்சுக்கிறோம். 3 குணத்துக்கு திணி போடுவதை இலக்கா வச்சுக்கிறோமே தவிர மாறாத இருக்கக்கூடிய இறைவனை தியானித்தல் அடைதல் என்பது இலக்காக நம்முடைய மனதும் கொண்டு வந்து காட்டுறதே இல்லை. இந்த வேஷ்ய மனம் திரும்ப திரும்ப அர்த்தத்தையும் காமத்திலையுமே நம்மை கொண்டு தள்ளி அதையே நினைக்க தூண்டுகிறது. அதையே இவன் நினைக்கிறானாம். தாம் ஏவ மனசா தியாயன், அதையே மனம் அவளையே நினைக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடு என்ன? அவளையே நினைக்கின்ற காரணத்தினாலே பிரவருத்தி தர்மமாக இருக்கக்கூடிய ஸ்வதர்மாத் விரராம, ஸ்வதர்மம் தான் ஆற்ற வேண்டிய ஸ்வதர்மத்தை, தன்னுடைய ஸ்வதர்மத்தை தான் ஆற்ற வேண்டிய வேதங்களை ஓதுதல், மற்றவர்களுக்கு ஓதுவித்தல், யாகங்கள் செய்தல், செய்வித்தல், தானம் வாங்குதல், தானம் கொடுத்தல், குரு சேவா, பித்ரு பரிபாலனம், அதிதி சேவா, தேவ உபாசனா, எல்லாம் எல்லாம் பாரிய ரக்ஷணம், ஸ்வதர்மம். இதெல்லாம் ஸ்வதர்மம். இந்த ஸ்வதர்மா எதற்கு? உண்மையான பரதர்மத்துக்கு போறது. இதெல்லாம் இவனுடைய மனதிலிருந்து வெளியேறி விட்டது. அதன்பால் சிந்தனை இல்லாதவனாய் ஆயிட்டான். நாம் அதே போலதான் நம்முடைய ஸ்வதர்மா என்னன்னு தெரியல. சுதர்மான நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்டான்னா, வேலை செய்வது, சம்பாதிப்பது, குழந்தைகளை படிப்பு சொல்லிக் கொடுப்பது, படிக்க வைப்பது, அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் சுதர்மா நினைச்சுக்கிறோம். என்ன பெரிய அறியாமை பாரு. சுதர்மா என்பது என்னுடைய கர்ம வினையை அதிகமாக நான் வைத்துக்கொண்ட காரணத்தினாலே இந்த பாத்திரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த பாத்திரத்திலிருந்து விடுபடுவதற்கு நான் செய்ய வேண்டிய சுதர்மா செயல்பாடு அல்ல, அந்த ஆட்டிடியூட், பாவம். அந்த பாவம் இல்லாமல் செய்யப்படுகின்ற கர்மா எதுவும் சுதர்மா அல்ல. அது வெறும் கர்மா, காமிய கர்மா. இப்ப அந்த சுதர்மம் இவனை விட்டு போய்விட்டது. என்ன ஆனான்? சாயங்காலம் வாருங்கள் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः.